வணக்கம். சக்தி விநாயகர் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, சூரியனும் சனி சேர்க்க பெற்றனால எது மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது 12 ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே சூரியன் சனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கிறத 12 மாசத்துக்கு ஒரு டைம் தான் பாத்தீங்கன்னா, வருடத்துக்கு ஒரு 30 நாள் மட்டும்தான் பாத்தீங்கன்னா சூரியனும் சனியும் சேர்க்கப்பட்டிருக்கும். அது எப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 30 நாள் பாத்துட்டீங்கன்னா கும்பராசியில சனியும் சூரியனும் சேர்க்கப்பட்டு இருக்க போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது மேச ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம பொதுவா பார்க்க போறோம். பொதுவாகவே சனி உள்ள பாத்தீங்கன்னா ஒரு இருளுள்ள கிரகம், அதாவது இருட்டான கிரகம், வெளிச்சம் இல்லாத கிரகம். சூரியன் பாத்தீங்கன்னா ஒளி உள்ள கிரகம். எப்பவுமே இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் பாத்துட்டீங்கன்னா சேராது. அப்படி இருக்கும் பொழுது சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடான கும்பராசியில இருக்காரு. இப்ப பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியில இருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா 30 நாள் கும்பராசியில சூரிய பகவான் இருக்க போறார். சூரியனோட பார்வை 7ஆம் இடம், சனியினோட பார்வை பாத்தீங்கன்னா 3ஆம் இடமும் 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் பார்வை பெற்று இருக்குங்க. எப்பவுமே சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. இப்ப மேசராசிக்காரங்களுக்கு பொதுவாவே இப்ப 11ஆம் வீட்டுக்கான அதிபதி சனி பகவான். இப்ப லாபஸ்தானத்துல சனியோட சூரியன் சேர போறார். இப்ப சனியோட சூரியன் சேரும் பொழுது லாபத்தை அள்ளி கொடுப்பாரா? நம்ம ஒரு தொழில் பண்றோம், ஏதாவது ஒரு வேலைக்கு போறோம், நமக்கான ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் நமக்கு அமையுமா? எந்த தொழில் பண்ணாலும் நம்ம லாபம் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சனி தன்னுடைய ஆதிக்கத்துல தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கார். அதனோட சூரியன் சேர்க்கை, எப்பயுமே சனி சூரியன் சேர்க்கை இல்லாத போது கொஞ்சம் லாபங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். இப்ப சனி 3ஆம் இடத்தை பாக்குறாரு, மேச ராசியும் பாக்குறாரு சனி பகவான். அப்படி மேசராசியை பார்க்கும்போது மேசராசிக்கு 11ஆம் இடத்துல அதிபதி பாத்தீங்கன்னா சனி பகவான் சூரியனோட சேர்க்கை பெறும் பொழுது உங்களுக்கு லாபத்தை கண்டிப்பா கொடுப்பார். ஆனா லாபத்தை நீங்க கரெக்டான முறையில் தக்க வச்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா சனி லாபத்தை கொடுத்தாலுமே கூட விரயங்களுக்கான ஒரு அமைப்புங்கிறது கொடுப்பார். ஆனா சூரியன் பாத்தீங்கன்னா காலையில கிழக்கு சூரியன் உதிக்கும் போது நல்லா வெளிச்சமா இருக்கு, மறையும் போது இருட்டாயிருது. அது மட்டும் இல்லாம சனி சனியோட வீட்டுல சூரிய பகவான் நீச்சம் பெறார். அப்படி நீச்சம் பெறும் பொழுது அங்க சூரியனுக்கு பவர் இல்லாம போயிடும். அதனால நம்ம எந்த தொழில் பண்ணாலும் நமக்கான ஒரு சிறு முதலீடுங்கிறது கண்டிப்பா நமக்கு இருக்கும். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா தொழில் ஆரம்பிப்பாங்க, ஒரு வருமானம் வரும், அதன்னா லாபம் இருக்காது. ஏதோ நம்ம செலவு பண்றோம், அது லாபம் இல்லாத தொழிலா பண்ணுவாங்க. பட் இப்ப 11ஆம் இடத்துல சனியும் சூரியன் சேர்க்கை பெறும் பொழுது உங்களுக்கான ஒரு லாபமும் அங்கீகாரம்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஒரு கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலுமே கூட சூரியன் தனக்கு பலமான இல்லாத இடத்துல இருந்தாலுமே கூட சனி உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நிரந்தரமான வருமானங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். பட் நிரந்தரமான வருமானம் நீங்க கொடுத்தாலுமே கூட அதுக்கான அகலுக்கால் விற்காம அதுக்கான நீங்க கரெக்டான முறைகள் விரயம் பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த லாபத்துக்கான முதலீடுக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கொடுக்கும். நிறைய பேர் லாபம் வந்ததுக்கு அப்புறம் தேவையில்லாத விரயங்கள் பண்ணுவாங்க. அப்படி தேவையில்லாத விரயங்கள் நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கான லாபம்ங்கிறது கொடுக்காது. ஆனால் 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நிரந்தர தொழிலுக்கான வருமானம், அதுல இருந்து முதலீடு அதுல நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு லாபம் ஏற்பட்டு அந்த லாபத்தை மறுபடியும் ஏதாவது பிசினஸ் மேல போட்டாலும் இல்ல வண்டி வாகனங்கள் மேல போட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் சூரியனுங்கிறது தகப்பன், பட் தகப்பனோட தொழில் பண்ணால் தந்தையோட தொழில் எடுத்து பண்றவங்களுக்கு மட்டும் இப்போ இந்த பிப்ரவரி 14ஆம் தேதியில இருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஒரு மந்த நிலைங்கிறது உருவாகலாம். பட் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. எப்பவுமே சனி சூரியன் ஒரு இடத்துல சேரும் பொழுது
கொஞ்சம் தடுமாற்றங்களும் கொடுக்கலாம். கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா சில டயத்துல அவமானங்களையும் தேடி கொடுக்கலாம். இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசுன்னு சொல்லி போகாமையே நம்ம பாத்துக்கணும். நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா தொழில் அமையாது, ஆனா மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அந்த தொழிலுங்கிறது அவங்களுக்கு சூப்பரா இருக்கும். இவங்க போய் ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணா அவங்களுக்கு லாபத்தை அங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். இப்ப லாபம் முதலீடுங்கிறது நம்ம நினைச்சதை விட டபுள் மடங்கு எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதே சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில அவங்க லாபம் ஏதாவது பண்ணலாம் பாத்தீங்கன்னா இருக்காது. ஆனா இந்த மார்ச் மாதத்துக்குள்ள மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா ஒரு தொழில் முனைப்புங்கிறது கண்டிப்பா அமையும். லாபத்தை ஈடக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு லாபம் வரும்போது நீங்க ஏதாவது அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது. ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, இல்ல வீட்டுல யாருக்காவது திருமண யோகம் அமைக்கிறது, இது மாதிரி நீங்க அமைப்பு பண்ணும் பொழுது வீட்டுல யாருக்கு ஹாஸ்பிட்டல செலவு விரயங்கள் வராது. நமக்கான லாபத்துக்கான ஒரு முதலீடா ஒரு வீட்டுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது நமக்கு வந்து அது அசையா சொத்தாங்கிறது கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் வாகனங்கள் வாங்குவாங்க, வேற ஏதாவது தேவையில்லாத ஒரு கடன் கொடுக்கறதோ அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த ஒரு 30 நாள் மட்டும் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசி நாதனே செவ்வாய். எப்பவுமே செவ்வாய்க்கும் வந்து சனிக்கும் வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன ஒரு கிரகம் தாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்க நிதானமா செயல்படும் பொழுது லாபத்தை இரட்டிப்புக்காக மாற்றக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதனால இந்த மேசராசிக்காரங்களுக்கு தொழில நல்ல லாபம் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் ஒரு மாதமாகவும் கண்டிப்பா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க சுப விரயங்கள் ஏதாவது பண்றது வந்து ரொம்ப நல்லது. சுப விரயங்கள் உங்களை தேடி வரும். அந்த தேடி வரும் பொழுது உங்களுக்கான அமைப்புங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு அமையும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சுபகாரியங்களும் வண்டி வாகனத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை. அகல்கால் வைக்காதீங்க. இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசுன்னு சொல்லிட்டு போகாம இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அரசாங்க உத்தியோகங்கள் இருக்கிறவங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா செயல்படணும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களை சூழ்ந்தே பல பிரச்சனைகள் வந்து இருக்கலாம். உங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கிறது கண்டிப்பா கொடுக்கலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு தொழில்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதியே சனி. இந்த சனி வந்து பாத்துட்டீங்கன்னா செவ்வாய்க்கு வந்து ஒரு நீச்ச பெற்ற கிரகமா இருக்குங்க. அது இல்லாம 3ஆம் இடத்தையும் உங்களுக்கு உங்க ராசியிலிருந்து 7ஆம் இடத்தையும் சனி பகவான் பாக்குறாரு. அப்படி சனி பகவான் பார்க்கும் பொழுது திடீர் வளர்ச்சி, திடீர் லாபங்கள் உங்களுக்கு வரலாம். அந்த லாபம் வரும்பொழுது நீங்க நிதானமா செயல்படுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு ஜாமீன் எழுத்து சப்போர்ட் கொடுக்கல் வாங்கல் அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க பண்ணாம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. பட் என்னதான் நம்ம வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா தன்னுடைய சுய ஜாதகத்துல சனி சூரியன் சேர்க்கப்பட்டிருக்கும். அந்த சனி சூரியன் வந்து எந்த இடத்துல இருக்காங்க, லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு இருக்காங்க, அந்த லக்னத்துக்கு உங்களுக்கு வந்து அந்த சனி சூரியன் உங்களுக்கு யோகக்காரகனா பாவக்காரகனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜாதகம் பார்த்து தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு சூப்பராங்கிறது இருக்கும். பட் இப்ப நீங்க ஜாதகம் பார்க்கும் சில ஏதாவது விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய போன் நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.